வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட நிறைய பேர் புளி வாங்கியிருப்பீங்க. அதை எப்படி ஒரு வருஷத்துக்கு பதப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சட்டி வச்சுருக்கிறவங்க, மண் சட்டி வச்சுருக்கவங்க அதில் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் மண் சட்டி இப்போ இல்லை, எங்கிட்ட உடஞ்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடுறேன். நிறைய பேர் எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கல்லுப்பு, நம்ம இதுக்கு வந்து தூளுப்பு யூஸ் பண்ணக்கூடாது, கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். கீழே கொஞ்சமாக தூவிட்டு அதுக்கு மேலே இந்த புளியை வந்து ஒரு லேயர் தூவிக்கணும். இது வந்து நம்மக்கிட்ட நாமளே ஆர்கானிக்கான புளி வாங்கிட்டு வந்து விதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கொடுக்குறோம். அந்த புளியை வந்து இப்போ நம்ம வீட்டு தேவைக்காக ஸ்டோர் பண்ணுறோம் 1 இயருக்கு. அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெளியே வாங்க மாட்டோம். அதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த புளி மேலே உப்பு போட்டுட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த புளியை போட்டுடணும். அதுக்கப்புறம் லேசாக மறுபடியும் உப்பு தூவிக்கணும். இந்த மாதிரி நம்ம போடும்போது குழம்புல கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு தான் போட்டுக்கணும். இப்போ அந்த குழம்புக்கு நம்ம கரைச்சி ஊற்றுறோம் புளியை அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி புளியை வந்து மறுபடியும் மேலே ஒரு லேயர் அந்த மாதிரியே போட்டுட்டு இப்போ ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு ஒரு 4 கிலோ தேவைப்படும். கொஞ்சம் புளி அதிகமாக யூஸ் பண்ணால் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோன்னா ஒரு 3 கிலோ யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த 3 கிலோவை நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க. நிறைய பேர் வந்து 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி எல்லாமும் வாங்கினாங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு புளி எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கும். அந்த கலரும் கொஞ்சம் ரொம்பவும் கருத்து போகாமல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே மூடி போட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. தேவைப்படும் போது கையை சுத்தமாக ஈரம் இல்லாமல் அதில் கையை உள்ளே வச்சு இந்த புளியை எடுத்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த புளி நாமளே வெயிலில் காய வச்சு கொடுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுவும் பெருசாக பராமரிப்பு தேவையில்லை. அந்த மாதிரி உப்பு தூவிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் புளி தேவைப்படுறவங்க நீங்கள் நம்மகிட்ட இன்னும் ஒரு 20 கிலோ இருக்குது, தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வெளியே வாங்க வேண்டியதாக இருக்காது. ஆர்கானிக்கான புளி சுத்தமான புளியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கடையில் கூட வாங்கும்போது நிறைய மண் கல்லெல்லாம் இருக்கும் அதில். ஏன்னா அது வந்து சுத்தம் பண்ணுற முறை அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வெயிட் ஏறுறதுக்காக கொஞ்சம் மண்ணில் அடிப்பாங்க. இது வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம ஓனாக செய்கிறதுனால சுத்தமாக இருக்கும். வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் தேவைப்படுறவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இது தீர்ந்துருச்சுன்னா நமக்கு அடுத்த வருஷம்தான் மறுபடியும் புளி கிடைக்கும். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.